கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, விசேடமாக உங்கள் அனைவருக்கும் எனது குடும்பத்தினதும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து என்னும் திருக்குழந்தையின் பிறப்பால் இந்த புனித நாளை அவரின் ஒளியால் அவர் ஒளிர செய்திருக்கின்றார். எனவே அக்குழந்தையின் படைப்பை நாமும் மகிழ்ச்சியோடும் அர்த்தத்தோடும் புனிதத்தோடும் ஆசரிப்போமாக. இன்று வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக எம் அனைவருக்கும் காணப்படுகிறது. கிறிஸ்மஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்ற இந்த விழாவானது பல சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு கலாச்சாரமும் தம் தாய்மொழி பாரம்பரியத்திற்கு ஏற்ப இதனை தங்கள் தாய்மொழிகளில் அழகாக அழைக்கின்றார்கள். நாமும் இப்பெருநாளை கிறிஸ்துவின் பிறப்பின் விழா என்று நாங்கள் அழைக்கின்றோம். லத்தீன் மொழியில் நமிதேஸ் என்று அவர்கள் அதை கூறுகிறார்கள். உலகில் பல கோடி பிறப்புகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களில் அநேக மக்கள் பிறக்கின்றார்கள். தினந்தோறும் பலர் பிறக்கின்றார்கள். ஆனாலும் சில பிறப்புகள் தான் மாற்றங்களை உருவாக்குகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று எமது கடவுளுக்கு பிறந்த நாள். இந்த கடவுள் மனிதராக பிறந்த நாள். எமக்காக எமது பாவங்களிலிருந்து எம்மை மீட்க அவர் பிறந்த ஒரு விசேடமான நாள். இயேசு பிறந்த காலத்திலே இஸ்ரேல் பலஸ்தீனா என பெயர் மாற்றம் பெற்றிருந்ததை நாங்கள் அனைவரும் அறிவோம். மக்கள் தங்கள் தாய்மொழி எபிரேயத்தை ஏற்கனவே இந்த காலங்களில் மறந்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் அறிகின்றோம். நாட்டு தலைவர்கள் இல்லாத இந்த காலத்திலே ரோமர் நாட்டை உரிமை கொண்டாடினார்கள் என்று நாங்கள் இந்த காலங்களிலே காண்கின்றோம். எருசலேம் ஏழைகள் நெருங்க முடியாத விலையுயர்ந்த ஒரு இடமாக மாறியிருந்தது. அங்கிருந்த மக்கள் காணிக்கைகளை கூட அவர்களால் வாங்கி கடவுளுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை அந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தது. ஆலய குழுக்கள், ஆலய குருமார்கள், பணியாளர்கள் வெறும் பணியாளர்களாகவே அல்லது வெறும் நிர்வாகிகளாகவே மாறியிருந்தார்கள் என்றும் நாங்கள் காணலாம். அவர்கள் வழிபாடு செய்வதை விட ஆட்சி செய்யவே அவர்கள் துடித்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த இறைவன் பிறந்த காலங்களிலே அங்குள்ள ஆட்சி முறைகள், மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அனைத்துமே ஒரு பயங்கரமான நிலையிலே அது இருந்தது என்பதை நாங்கள் காண்கின்றோம். மக்கள் சொந்த நாட்டிலேயே அடையாளமின்றி அகதிகளாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் மாறியிருந்தார்கள். எல்லாமே சூனியமாக, பூச்சியமாக மாறியிருந்த நிலையில்தான் ஆண்டவர் இயேசு இந்த பெத்லகேம் சிற்றூரில் குழந்தையாக பிறந்தார். ஒடுக்கப்பட்ட மக்கள், கவலையில் சூழ்ந்த மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், எங்களுக்கு விடுவு தேவை என்று அங்கலாய்த்த மக்களின் நடுவில் அவர் பெத்லகேம் சிற்றூரில் குழந்தையாக அவர் பிறந்தார். எல்லோரும் எதிர்பார்த்ததைப் போல அரச மகிமையிலோ தெய்வீக பிம்பத்திலோ ஞானிகள்
கூடாரத்திலோ பிறக்காமல் ஏழையும் உணவையும் பிரதிபடுத்தும் விதமாக அவர் மாட்டு தொழுவத்தில் சாதாரண ஏழையாக காட்சியளித்து பிறந்தார் என்பதை நாங்கள் காண்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசுவின் மனித அவதாரத்திலே மனிதனின் தரம் உயர்ந்தது என்று நாங்கள் எண்ண வேண்டி இருக்கிறது. அவர் மனித பலவீனம் பதுங்கி இருக்கும் படுகுழியாகிய நமது உடல் தன்மையை ஏற்றுக்கொண்டதால் அதில் கடவுளின் மகிமை கலந்தது. பாவம் செய்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் மனிதனாக பிறந்தபடியினால் அந்த மனிதனுடைய தன்மை, அவனுடைய பெருமதி அது அங்கு அதிகரித்து காணப்பட்டது. எனவே மாமிச இச்சைகள் நிறைந்த, அதாவது அசுத்தம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவு போன்ற அனைத்து மாமிச இச்சைகள் அங்கு காணப்பட்ட நேரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அன்று ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்த கடவுளின் சாயலை அவன் திரும்பவும் அந்த இடத்திலே இறைவன் இயேசு பிறந்ததினூடாக பெற்றுக்கொண்டான் என்பதை திருமறை எமக்கு எடுத்துரைக்கிறது. இதனால் தான் பழைய ஏற்பாட்டில் கடவுளை மட்டும் சூழ்ந்து நின்ற அவருடைய மாட்சி இயேசு பிறந்த தினத்திலே அந்த மாட்சியின் ஒளி அன்று இடையர்கள் மத்தியில் மேய்ப்பர்களை சூழ்ந்திருந்ததை அங்கு காண்கின்றார்கள். இறைவனை சூழ்ந்திருந்த ஒளியானது இறைவன் இயேசு மனித உருவம் எடுத்து மனித சாயலை பெற்று பிறந்தவுடன் அங்கு இடையர்களின் மத்தியில் அந்த ஒளி பிரகாசித்தது என்பதை திருமறை எடுத்துரைக்கிறது. வானதூதர்களும் இறங்கி வந்து அவர்களோடு சேர்ந்து வந்தனம் பாடுகின்றார்கள் என்று லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அது குறிப்பிடுகிறது. மேய்ப்பர்கள் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். சாதாரணமாக இருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான கடவுளின் ஒளி பிரகாசித்தது. அவர்கள் பயந்தார்கள். இறைவனுடைய மகிமை மக்களிடத்திலே அங்கு கலந்திருந்தது. அந்த கணமே பரமசேனையின் திரள் கூட்டம் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எவ்வளவு அழகான ஒரு காட்சி! பாவம் செய்த மனிதனுடைய வாழ்க்கையிலே, கைவிடப்பட்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒடுக்கப்பட்டிருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே, விடுவில்லை என்று ஒடுக்கப்பட்டிருந்த அனைவருடைய வாழ்க்கையிலும் தேவதூதர்கள் அங்கு சுற்றி நின்று இறைவனுடைய மகிமை பிரகாசிக்கத்தக்கதாக அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடுகின்றார்கள். இதிலிருந்து நாம் என்னத்தை உணர்கின்றோம்? இயேசு பிறந்து தவழ்ந்து கொண்டிருந்த மாட்டு தொழுவத்திலே அல்லவா இந்த மாட்சியின் ஒளி பிரகாசித்திருக்க வேண்டும். ஆனால் அது மக்களுடைய மத்தியிலே, இடையர்களுடைய மத்தியிலே அது பிரகாசித்தது. எனவே இதிலிருந்து நாம் உண்மையிலேயே இயேசு மனுவுரு எடுத்த பொழுது மனிதன் ஒவ்வொருவரிலும் அவர் மனுவுரு எடுக்கின்றார். எனவே இது எமக்கு கிடைத்த மாபெரும் பரிசு. இறைவன் மனிதன் சாதாரணமாக இருந்த ஒவ்வொரு மனிதனுடைய மத்தியிலும் மனுவுரு எடுக்கின்றார். பிரியமானவர்களே, இதனால் தான் இப்பண்டிகையை நாம் எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனெனில் இறைவன் எமது மத்தியில் பிறந்திருக்கின்றார். எம்மை ஒளி பெற அவர் செய்திருக்கின்றார். தேவனுடைய மகிமை எம்மில் பிரகாசிக்க எங்களை அவர் தயார்படுத்தி இருக்கின்றார்.
எனவே இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாமும் தேவ மகிமையை பெற்ற நீங்களும் நானும் அந்த தேவ மகிமையை மாமிச இச்சையின் கீழ் நாங்கள் இட்டுவிடாத வண்ணமாக நாங்கள் ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக நானும் நீங்களும் வாழ இறைவன் அழைக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த மனித இயல்பின் கடவுள் தன்மை கலந்திருப்பதை நாங்கள் தொடர்ந்து கொண்டாட அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த வாழ்விலே விசேடமாக எம் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் இறைவன் இயேசு பிறந்திருக்கின்றார். அந்த பரிசை எமக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நாங்கள் நினைத்து தொடர்ந்து இறைவனுடைய மாதிரியாக செயல்பட்டு இறைவனை மகிமைப்படுத்துவோமாக. ஜெபம் செய்வோம். எம்மோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தையே, உலகிலே நீர் எமது தன்மையை ஏற்று எம்மோடு கூட உம்முடைய மகிமையை கலந்து தந்ததற்காக உமக்கு நன்றியோடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷ நாளை எமக்கு நீர் கொடுத்த இந்த மகா பெரிய பரிசை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மை போல நாங்கள் வாழவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒடுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், கைவிடப்பட்டோர், ஆண்டவரே இவர்களை நீர் ஏற்க உம்முடைய அன்பை எமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்ற அதே வேளையிலே நாங்களும் கூட உம்முடைய மாதிரியாக செயல்பட்டு ஒருவரை ஒருவர் ஆதரிக்க, ஒருவரோடு ஒருவர் இணைந்து உம்முடைய இறை ஆட்சியை கட்டியெழுப்ப எமக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம். வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமென்.